ஜெயஸ்ரீ எல்லாம் கப்பில் கவரேஜ் பண்ணுறியா? எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணுறேன். நீ கை வச்சு கிளறு, நான் பார்த்துக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காளான் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். என்னடா ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி செஞ்சு இப்போ ஒரு வாட்டி செய்ய போகிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து நினைப்பீங்க. இது வந்து என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து செஞ்சு எடுத்துன்னு சொல்லி சொன்னது, அதனால் வந்து அவங்களுக்காக வந்து செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்காதவங்க வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். கோஸ் வந்து பொடிசாக அரிஞ்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு போகுது. நைட்டே வந்து அரிஞ்சு வச்சுட்டேன், ஏன்னா வந்து காலைல சீக்கிரமாக போகணும், அதனால் வந்து அரியத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிட்டு நைட்டே வந்து அரிஞ்சு வச்சுட்டேன். அது ரோட்டு கடையில் காளான் வச்சு தான் போகிறான்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது, கோஸை வச்சு தான் வந்து போடுறாங்க. கோஸ் வந்து நல்லா அரிஞ்சாச்சு. இப்போ வந்து பக்கோடா மாதிரி இது வந்து போட்டு எடுத்துக்கணும். அதுக்காக ஃபஸ்ட்டு என்ன நல்லா சேர்க்கணும்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கலாம். வந்து மைதா மாவு வந்து சேர்த்துக்கலாம். நீ சேர்க்குற எல்லா ஒரு ஐட்டமும் வெள்ளை வெள்ளையாக தான் தெரியுது. எல்லாமே வெள்ளை வெள்ளையாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கனமாக அரைச்சி வச்சிட்டிங்க போலது. ஆமாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சில்லி பவுடர் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா. இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம். வந்து மசாலாலாம் போட்டு நல்லா வந்து கலந்து வச்சாச்சு. 5 நிமிஷம் வந்து ஊறினதுக்கப்புறம் வந்து பக்கோடா போட வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். வாங்க பார்க்கலாம். அதையும் ரெடி பண்ணிட்டுன்னு வந்தாச்சு. வேறு டைம் வேறு ஆகிப்போச்சு, அதனால வந்து ரெண்டுத்தையும் வந்து ஒரே டைம் வந்து சரி, இந்த சைடில் வந்து பொறிக்கிட்டு இந்த சைடில் வந்து வதக்குது. அதனால் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு போய் நானும் போய் கிளம்பி போகணும். பார்க்கலாம் இருங்க எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து முடிக்கிறேன்னு சொல்லிட்டு. சரிம்மா. என்ன ஜெயஸ்ரீ பாயிட்டு என்ன அப்படியே பிரித்து ஊற்றுற போலுங்க. ஆமாம், இருக்கிற வானலுக்கு வந்து வேலை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டியா? தால் வெங்காயம் போல். வெங்காயம் இருந்தால் போதும். வெங்காயோட பேர் தெரியாது தானே உனக்கு? ஆமாம், சில வெங்காயம் சின்ன வெங்காயம் தெரியும், பெரிய வெங்காயம் தெரியும், அதுக்கு வெங்காயம் தெரியும். இப்போ வந்து இது நல்லா கண்ணாடி பார்த்து வந்து வதக்கலாம். சரிம்மா. உங்ககிட்ட வந்து டொமேட்டோ சாஸ் இருந்தாலும் வந்து சேர்த்துங்க, இல்லைனா வந்து தக்காளி வந்து அரைச்சி வந்து சேர்த்துக்கலாம். என்கிட்ட வந்து டொமேட்டோ சாஸ் இல்லாதனால அரைச்சி தான் வந்து சேர்த்துருக்கோம். ஒரு தக்காளி அரைச்சி சேர்த்துக்கிங்க. வந்து இதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேன்னா வதக்கின்னு இருக்கேன். இப்போ வந்து லைட்டாக வந்து சால்ட் சேர்த்துக்கலாம். பக்கோடா வெளியே வந்து உப்பு வந்து சேர்த்துருக்கோம். அது வந்து பக்கோடாவுக்கான உப்பு, இது வந்து கலரிக்கான உப்பு சேர்த்து எல்லாத்தையும் உப்பு ஆக்கிட போகிறீங்க? அதெல்லாம் ஆக மாட்டேன், திட்டமாக தான் சேர்க்குறேன். அதையும் வந்து டேஸ்ட் பார்த்தா வந்து சேர்த்து அதில் கொஞ்சம் அதிகமாக தான், இதில் கொஞ்சம் கம்மியாக போட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இன்னும் கொஞ்சம் லைட்டாக வதங்கிட்டு நம்ம தேவையான மசாலாலாம் வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து இந்த சைட்லேயும் வந்து சூடாகிடுச்சு. இப்போ வந்து பக்கோடா போட சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரிம்மா. நீங்கள் சிந்தாடி ஊதிட்டு விடுங்க, அப்போ தான் எடுத்து போட சூப்பராக இருக்கும். அதனால் எண்ணெய் அழகாக போகுது. இதெல்லாம் ட்ரைனிங்கா? எவ்வளோ பயமாக இருக்குது ட்ரைனிங்காவா? கைக்கிட்ட வந்து அனல் அடிக்கிறதுனால எவ்வளோ பயமாக இருக்குது. ஒரு ஐட்டம் கற்றுக்கினா மறு ஐட்டம் செஞ்சு பார்த்துக்கலாமா? போதும்ல போட்டு போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலாலாம் வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சில்லி பவுடர், காரத்துக்கு தகுந்த மாரி. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா, இதுவே வந்து போதும். அதிகமாக மசாலாலாம் சேர்த்தால இதே லைட்டாக வந்து வதக்கிக்கலாம். நல்லா வாசனையாக தான் இருக்குது. இந்த எண்ணெய் வாசனைக்கு அந்த வாசனைக்கு செம்மையாக இருக்குது. சரி, ரெடி ஆகுது. இதுதான் வந்து எனக்கு என்னமோ காளான் வந்து ரெடியான மாதிரி இந்த இதில் தான் வந்து எனக்கு வாசனையாக வந்து வருது. அது கூட வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை,
கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி புதினா வந்து சேர்த்துக்கலாம். ம் இது வந்து கடைசியாக வந்து சேர்த்துக்கேன். சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ் அழகாக போயிட்டு நானும் வந்து ரெடியாகி வந்துட்டேன். அது வரைக்கும் வந்து அம்மா வந்து பகோடா போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மாவே வந்து இந்த வேலை செஞ்சுட்டாங்க. இது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து செஞ்சு வச்சுட்டு பண்ணேன். மற்ற எல்லா வேலையை வந்து அம்மாவே செஞ்சுட்டாங்க. இப்போ வந்து கான்ஃபிளவர் மாவு வந்து தண்ணி கட்டி இல்லாமல் கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் வந்து பொரிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். சூப்பராக தான் சொல்லிட்டு சொல்லுங்கள். அம்மாவோட கை பக்குவம். அம்மா கை பக்குவம்னாலே தண்ணி தான். கான்ஃபிளவர் மாவு வந்து சேர்த்து கொஞ்சம் வந்து கட்டியாகிடுச்சு. நல்லா சால்னா மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து இது வந்து சேர்த்துக்கலாம். சிறுக போடணும் பேர் ஒரேடியா கொட்டு. ஆமாம், டைம் இல்லை சிறுக போட, அதனால வந்து ஒரேடியா வந்து கொட்டி வச்சு இப்போ வந்து நல்லா இது வந்து இந்த மசாலா கூட வந்து டிப் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். சூப்பராக வந்து காளான் வாசனை வந்து வருது. அன்றைக்கி எப்படி செஞ்சனோ அதே மாதிரியே இன்றைக்கும் வந்து இருக்குது. அன்றைக்கி வந்து ஃபுட் கலர் வந்து அதிகமாக சேர்த்தாச்சு. இன்றைக்கி வந்து ஃபுட் கலரே வந்து அதிகமாக வந்து சேர்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ரெடி ஆகிடுது. நல்லா தாழ்த்தாலும் இருக்குது. அழகாக இதுமாரி தான் ஒரு பொருள் செய்ய பார்த்து நல்லா கவனித்து பார்த்தோம்னா மறுபடியும் அந்த பொருள் நம்ம செய்யணும்னு ஒரு சிந்தனை வரணும். அதேமாதிரி நம்ம செஞ்சு பார்க்கணும். அன்னைக்கு செஞ்சேன், அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு செஞ்சேன். ஆனால் ஒரு இது கூட வந்து மறக்காமல் எல்லாத்தையும் கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து செஞ்சுக்கிறேன். நான் நினைக்கிறேன் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணி தான் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து காளான் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம வச்சுருந்த கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வந்து இதையும் ஒரு கிளறி விட்டுங்க. நீ வந்து அந்த கிளறத்தை தான் ரொம்ப கவனித்து பார்க்குறியாக்கோசரம் ஒரு கேமராமேனை பார்த்து பேசணும்னு ஒரு எண்ணமே வர மாட்டேது. சாரி கேமராமேன். அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது வந்து பேக் பண்ணுற வேலை தான். வாங்க பேக் பண்ணலாம். ஜெயஸ்ரீ எல்லாம் கப்பில் கவரேஜ் பண்ணுறியா? எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணுறேன். எனக்கு வந்து பெரிய கப்பு, அக்காவுக்கு வந்து சின்ன கப்பு, அம்மாவுக்கு வந்து வானது. சரிம்மா சரி. இப்போ வந்து என் கப்பு வந்து ரெடி. இப்போ வந்து அக்கா கப்பு. இது வந்து தினைக்கும் நான் வந்து சாப்பாடு எடுத்து மாதிரி கப்பு. இன்னைக்கு அக்காவுக்காக எடுத்துருந்தேன். சரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அக்காவுக்கு வந்து எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து எடுத்து போகிற வேலை தான்.